நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்குள்ளே போனது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேனே. 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாங் ட்ராவலானா இதான் செஞ்சிக்கோட்டைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியிலே ரம்புட்டான் பழம், கொய்யா பழம்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. அதை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. ஒரு வழியாக அங்கே போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி போனோமோ அதே ஞாபகம் தான் இப்போ வரைக்குமே. அப்போ ஏற முடிஞ்சது, இப்போ சுத்தமாக ஏறவே முடியல. ஏதோ ஒரு 4 படிக்கட்டு தான் ஏறி இருப்போம். அதுக்குள்ளே மூச்சு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் ஏறி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தேன். ஆனால் சுத்தமாக முடியவே இல்லை. ஏறின சீக்கிரம் தெரியல. அப்படியே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஏறணுமே, அதுக்குள்ளே அப்படியே இறங்கிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த கோட்டையை கட்டினது பார்த்தா பெரிய விதம் தான். அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க, ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் நம்ம வீடு கட்டுற மாதிரி இல்லை. அந்த காலத்தில் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இப்போ கொஞ்சம் நேரம் யோசிக்க வைக்கிறது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எத்தனை வருஷத்துக்கான கோட்டைன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கானது கோட்டையாக இருக்குது. இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.